ஏமா இங்கே என்னமா டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு கிடக்குற ஒரு அரை கிளாஸ் டீ கொண்டு வாமா. இப்போதாம்மா வந்து உட்காந்தேன். எங்கள் அண்ணன் வந்து இந்த புளி எப்பமா வருது, நீ அந்த காலத்தில் இந்த புளி மிட்டாய் செஞ்சு கொடுப்பீங்களாம், நீ அந்த புளி மிட்டாய் எனக்கு கொஞ்சம் செஞ்சு வச்சுரு, நான் வரேன் அப்படின்னாரு. இங்கேயா? நாளைக்கு இங்கே இருக்கு வர்றேன்னா ஒரு மனுஷனை வேண்டாம், புளி மிட்டாய் மட்டும் செஞ்சு வச்சிரு. இல்லப்பா, அந்த காலத்துல பாறைக்கு பின்னால எங்க வீட்டுக்கு பின்னால பாறை இருக்குது, புளி மரம் இருக்குது. பாறை முன்னாடி தான் இருக்குது, பின்னாடி தான் இருக்குது. பாறை புளியங்காய் சீசன்ல அந்த பழமெல்லாம் வந்ததுன்னா ஒரு சர்க்கரை வெல்லம் போட்டு இந்த மாதிரி புளி மிட்டாய் ஆட்டம் நல்லா அரைச்சு வெல்லத்தையும் புளியும் வச்சு அரைச்சி அந்த குச்சி இருக்குமல்ல, தென்னோலை குச்சி, அந்த குச்சி வச்சு மிட்டாய் செஞ்சு சாப்பிட்டு இருப்பீங்க. நல்லா சாப்பிடுவீங்களா? இப்படிக்கெல்லாம் பேசாதீங்க. எப்படி பேசுறாங்க? இப்போ அந்த மிட்டாய் அவ்வளோ ருசியா இருக்கு. அவ்வளோ ருசியா இருக்கு. அது போக இந்த பச்சை புளியங்காய் இருக்குல்ல, அதுவும் பச்சை மிளகாயும் உப்பும் வச்சு அரைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா ருசி. பாறைக்கு பின்னாலதான் எல்லாம் மூத்திர பேர் தான் இங்கதான் எல்லாமே. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அந்த பாறையோட மகிமை அப்படித்தானே, அந்த கல்லுல அந்த அதனால நாளைக்கு அப்படி கொஞ்சம் செஞ்சு வையம்னி அப்படின்னாரு. புளியாங்காய் வேணா ஆர்டர் சொல்லிடு, நான் பண்ணி தர்றேன், அருமையான புளியாங்காய் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அருமையான புளியங்காய் இருக்கு, எல்லாம் இருக்கு, வருஷத்துக்கு தேவையான வாங்கி கொடுக்குறேன்னு. ஆமாப்பா, காசு பண்ணி கேட்டு போறாரு, சும்மா வாங்கிக்கலாம் சொல்லு. சும்மாதான், காசெல்லாம் கேட்கல. காசெல்லாம் கேட்க மாட்டாரு. ஒரு தடவை வந்துட்டு போனா எனக்கெல்லாம் 1000 ரூபாய் செலவாகுது. சரி, நாளைக்கு வர்றாராமா. அதுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் கூட பேச பேச ஒரு ஃபோன் வந்தது. சேலத்துல இருந்து என்ற ஃப்ரெண்டு ஒருத்தி பேசியிருந்தா. என்னன்னு? சேலத்துல எப்படிங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 8 நாளாக வந்து கதவு சாத்தியே இருக்குதாமா. சரி, சாத்தியே இருக்குது. பெரியவங்க தான் 2 பேர் இருக்காங்க. பெரியவங்க தான் 2 பேர் இருக்காங்க. ஆமாம். சரி, இந்த குளிர்காலமாச்சு அடிக்கடி வெளியே வராமல் இருப்பாங்கன்னு பார்த்ததுன்னா சுத்தமாகவே வெளியே வரல. சரி, எல்லையும் உள்ளேயே கிடக்குறாங்க அப்படின்ட்டு இப்போ சந்தேகப்பட்டு பார்த்தா அவங்க அப்பா அந்த வயசானவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. சாப்பாடு தண்ணி எதுவுமே சாப்பிடலையாமா. சரி, அப்புறம் அது என்னடா அப்போ இப்படி இருக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி இப்போ முதியோர் இல்லத்துல இருந்து வந்து பார்த்து 2 நாளைக்கு முன்னால் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க முதியோர் இல்லத்துக்கு. என்ன காரணம்? காரணமேனு ஒரே புள்ள அதுக்கு தான் 3 நாள் பெற்றுக்கணுங்கிறது. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரே பிள்ளைக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சாங்களே என்னமோ தெரியல, அவங்களுக்குன்னு வச்சுக்கல. பாடுபட்டு சாப்பிட்ற அளவு சாப்பிட்டு என்ன பண்ணி இவங்களுக்குன்னு மிச்சம் பண்ணல. ஒரு பிள்ளையா இருந்தாலும் மிச்சம் வச்சிருக்கணுமல்ல. ஒரு பிள்ளைக்குன்னு வேலை செய்யறப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு நம்மளுக்குன்னு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு பிள்ளைய, இவங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சிருக்கணுமல்ல, ஒன்றும் வச்சிருக்கலையாட்டு. இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கா, 4 நாளைக்கு முன்னால டிவி இதெல்லாம் இருக்குதல்ல, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இதெல்லாம் நல்ல நல்ல சாமான் இருந்து ரோடை ஏற்றிட்டு போகலாமா. சரி, பக்கத்து வீட்டில் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சரி இவங்க பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போவாளாட்டு அப்படின்னு இவங்க நினச்சிருக்காங்க, வீட்டை காலி பண்ணுவாங்களாட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டாங்களாமா. சரி, அப்புறம் பார்த்தா இப்படியாமா முதியோர் இல்லத்துக்கு இந்த மாதிரி உயிர் உள்ள பொருளை மட்டும் விட்டு போட்டு, உயிர் உள்ள பொருளை விட்டு போட்டு உயிர் இல்லாத அத்தனையும் எடுத்துட்டு போயிட்டா. அவளுக்கு அது மேல பாசம் வந்துருச்சா? அதிக பாசம் பெற்றவங்க அதனால அழுதுட்டு மனசு தாங்காம எங்களுக்கு 2 பேருக்கு ஒரு ஊசி போட்டு கொண்டு போடுங்க, எங்களால இருக்க முடியல, 8 நாள் ஆச்சாம சாப்பிட்டு சோறு தண்ணியும் கூட குடிக்காம இருக்கிறாங்க. சரி, ரொம்ப வேதனையான விஷயமாச்சு. ஆமா. அப்புறம் சொத்துக்கத்துல சேர்த்து வச்சிருக்கியா? நான் ஏதோ எனக்கு அளவா சேர்த்து, என்னை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு 10 பைசா தேவையில்லை, இதை சேர்த்து வச்சுக்கிறது. ஏதோ என் கையில் இருக்கிறதா. உங்கள் கையில் இருக்குதா? சரி இருந்தா சரி. நான் ஒன்றும் பேச மாட்டேன்ப்பா. சேர்த்து வைக்கலன்னு என்ன, அதெல்லாம் பையன் பிள்ளைய பாதுகாக்கும், அதெல்லாம் அம்மா பிள்ளைய அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பயப்படாம இருக்கு. எல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமாம், நம்பிக்கையே தான் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஆகிப்போச்சு அப்படின்னு. இப்போ ஒரு பிள்ளை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளை இருக்குது, பிள்ளைக்கு நம்ம எல்லாம் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், அது வந்ததுன்னா அது ஏதோ ஒன்று பண்ணணுமா எல்லாம் பண்ணிடுறோம். நம்மளுக்குன்னு வச்சிருக்கணுமல்ல. இவங்க 2 பேரும் தெரியாமல் என்ன பண்ணாங்க, போராடி கொடுத்துட்டாங்க. சரி, உசுரையும் கொடுத்து போட்டு போக வேண்டியது. உசுரையுமே தான் கொடுத்துருக்குறாங்க, அதை கொடுத்து போட்டு புள்ள பார்த்துருக்கணுமல்ல.
அப்போ அதுக்கு என்ன கஷ்டமோ யாருக்கு தெரியும் தெரியல. வலிச்சு போட்டு போற தெரியுதா போட்டு அதுதான் தெரிஞ்சிருக்குது. இதையும் சேர்த்து வலிச்சு போட்டு போயிருக்கலாம்ல. அப்புறம் இப்போ வலிக்க முடியலன்னா இதே ஒன்று பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் இந்த மாதிரி எதுக்குன்னு எல்லாம் வயசான காலத்துல. உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கா, நீ 2 பேர் தனியாக தான் இருக்கிறீங்க, எதுக்கு சுதந்திரமா இருங்க, எல்லாமே இப்போ காலம் அப்படி மாறிடுச்சு பார்த்து இருக்கணும் அப்படின்னு. நான் இப்போ அவன் பார்த்துருக்குறாளா? உன் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து தான் இருக்கிறேன். நல்லா வச்சிருக்கிறா காசெல்லாம். அப்போ நீ வச்சிருப்ப. அப்புறம் நான் இப்போ தான் எங்கள் அண்ணன் கூட பேசிகிட்டு இருந்தேன் சாமி. சித்த நேரத்துக்கு முன்னால் தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வீட்டில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்லேயும் பிரச்சனை இல்லைன்னு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்குள்ளே நீ கூப்பிட்ட, நீ இந்த பிரச்சனையை சொல்ல முடியும், எனக்கும் கஷ்டமாக இருக்குது, மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி அதுதான் முதியோர் இல்லத்தில் வந்து கூட்டிகிட்டு போய் அவங்கள வச்சு பார்க்குறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்களாமா. இவங்க முடியாமல் ஊசி போட்டு கொண்டு போடுங்கன்னு அழுகுறாங்களாமா, தாங்க முடியாமல். அந்த பெரியவர்னால நடக்கவும் முடியல, அப்படியே வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க அப்படிங்கிறா. பார்த்துட்டு என்ன பண்ணுறது, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அனுதாபத்தான் பட முடியும். அனுதாபம் தான் பட முடியும். இருந்தாலும் இப்படியும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பிள்ளையாச்சு அப்படின்னா இப்படியும் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு மனசு வேதனையாக இருக்குது எனக்குன்னு பார்த்துட்டு பாருங்க. அந்த பிள்ளையை பார்த்து கேட்டால் அந்த பிள்ளைக்கு என்ன கஷ்டமாக இருக்கு தெரியல. சரி இருக்கட்டும். என்ன பண்ணாங்களோ தெரியல. நான் மறுபடியும் வருவாளா அந்த தேடுவாளா என்னமோ அது தெரியல. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவையில். சரிங்களா? அதனால் வயசான காலத்தில் எல்லா பக்கமும் கொஞ்சம் பார்த்து நம்மளும் இப்போ 4 காசு வச்சுருக்கணும்.